வெல்கம் பேக் மேக் யுவர் டிசைன் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காம்பனண்ட் யூஸ் பண்ணி எப்படி இன்ட்ராக்ஷன் தரது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இன்ட்ராக்ஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இன்ட்ராக்ஷன் வந்து எப்படி கொடுப்பீங்கன்னா ப்ரோட்டோடைப் மூலிமா இன்ட்ராக்ஷன் கொடுப்பீங்க. அது வந்து நான் கிளியராக எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போதைக்கு இன்ட்ராக்ஷனில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நீங்கள் ஒரு பேசிக் லெவலில் இருந்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தந்துடுறேன். இப்போ வந்து ஃபிக்மாக்குள்ளே போய்க்கலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து காம்பனண்ட்ல எப்படி கிரியேட் பண்ண தெரியாது அப்படின்னு தெரிஞ்சா, நம்ம வீடியோ இதுக்கு முன்னாடி காம்பனண்ட் பத்தி 2 வீடியோ போட்டிருக்கோம். ஒண்ணு வந்து காம்பனண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். அந்த காம்பனண்ட் பத்தி காம்பனண்ட்ல என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். மொத்தம் 2 வீடியோ போட்டிருப்போம். 2வது வீடியோல பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் காம்பனண்ட் எவ்வளவு டைப் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருப்போம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து டைப் ஆஃப் இன்டராக்ஷன் பார்க்க போறோம். இப்போ வந்து நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான இன்ட்ராக்ஷன் தான். உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். நீங்க வந்து இன்ட்ராக்ஷன் மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட டிசைனை வந்து நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். நீங்க அதை எப்படி சொல்றேன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால் யோசிக்க முடியும். இப்போ வந்து இதான் வந்து என்னுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் இருக்கேன். நான் இந்த ஸ்க்ரீனுக்கு போகணும்னா நான் இன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு அடுத்த ஸ்க்ரீனுக்கு போயிடுச்சு. எனக்கு ப்ரீவியஸ் ஸ்க்ரீனுக்கு போகணும்னா இது. நீங்கள் பேல்சாமிக்கில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்து ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கு இன்ட்ராக்ஷன் கொடுத்துருப்பீங்க, கனெக்ஷன் கொடுத்துருப்பீங்க. இன்ட்ராக்ஷன்னா ஒரு கனெக்ஷன் தான். இப்போ இது வந்து எப்படி தரதுன்னு நான் சொல்லி தந்துடுறேன். தென் இந்த ஸ்க்ரீனுக்கு போகிற மாதிரி இது ஒரு இன்ட்ராக்ஷன். தென் இதுவும் ஒரு விதமான இன்ட்ராக்ஷன் தான். சின்ன ஸ்க்ரீனாக வருது, ஒரு நிமிஷம். இது ஒரு விதமான இன்ட்ராக்ஷன் தான். எனக்கு இப்படி இருக்குது. மேலே போகணும்னு நினச்சா மேலே கொடுத்தோன்னா மேலே போகும், கீழே வரணும்னு நினச்சி கீழே வரும். இது வந்து ஒரு டைப்பான இன்ட்ராக்ஷன் தான். ப்ரோட்டோடைப்பில் கொடுத்தா எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் ப்ரோட்டோடைப்பில் கொடுக்குறேன். இது வந்து இந்த இதில் கொடுத்தனால மேலே கீழே போகிற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் காம்பனண்ட்லேயே உங்களுக்கு இது சொல்லி கொடுத்துருப்பேன். இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, நான் கொண்டு போனேன்னா மவுஸ் கொண்டு போனேன்னா எனக்கு கலர் மாறுது. அதே மாதிரி இது கொண்டு வந்தா கலர் மாறுது. இந்த காம்பனன்ட்லயும் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் சொல்லி தரும்போது இது சொல்லி தந்திருப்பேன். இந்த வீடியோல இதையும் நான் சொல்லிக் குடுத்துடுறேன் உங்களுக்கு. தென் இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒயில் பிரஸ்ஸிங்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்றதுன்னா, நான் மவுஸ இப்படி கொண்டு போனேன்னா, இந்த இடத்துல வச்சு அழுத்தி புடிச்சேன்னா எனக்கு கலர் மாறும். அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு அழுத்தி புடிச்சேன்னா கலர் மாறும். இதுதான் இதோட இது. தென் வேற என்ன இருக்குது இன்டராக்ஷன்ல? இது கீபோர்ட் இன்டராக்ஷன் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இப்போ இதாயிடுச்சு. இப்போ நான் ஒரு கீ செட் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ ஜிங்கிற கீ செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஜின்னு கொடுத்தேன்னா எனக்கு இது ஓப்பன் ஆகும். இது ஒரு விதமான இன்ட்ராக்ஷன். தென் அப்புறம் இன்ட்ராக்ஷன்ல இன்னொன்று அது இருக்கு. நான் இந்த வீடியோல கவர் பண்ண முடிஞ்ச இது கவர் பண்ணிடுறேன். இந்த மூணுமே இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக இதுக்கு மட்டும் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ எனக்கு இந்த ஸ்க்ரீன் இருக்குது. அடுத்த ஸ்க்ரீன்ல எனக்கு பாப்அப் மாதிரி வரணும். அதுக்குன்னு நான் வந்து பாப்அப் மாதிரி வரக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. நான் இப்போ இந்த ஸ்க்ரீன்ல பாப்அப் வரணும்னா இது முடிஞ்சது பாப்அப் வரணும்னா கிளிக் தான் பண்றேன். பாப்அப் வந்துருச்சு. எனக்கு இப்போ இது கண்டினியூ தோணுது அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகணும்னா கண்டினியூ கொடுத்தனா அடுத்த ஸ்க்ரீனுக்கு போயிடுச்சு. கண்டினியூ கொடுத்து அடுத்த ஸ்க்ரீனுக்கு போயிடுச்சு. இது வந்து ஒரு விதமான இன்டராக்ஷன் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது வந்து ஓப்பன் ஓவர்லேன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்பு. இது வந்து ஓப்பன் ஓவர்லே அண்ட் க்ளோஸ் ஓவர்லே. இது நான் எப்படின்னு சொல்லிடுறேன். தென் இது ஓப்பன் ஓவர்லே யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்வாப் ஓவர்லேன்னு ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணியிருப்போம். க்ளோஸ் ஓவர்லேன்னு ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணியிருப்போம். 3 யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பேக் ஆப்ஷன். இது நான் சொல்லிடுறேன் எப்படின்னு. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து காம்பனன்ட் இது எப்படி கிரியேட் பண்றதுன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருப்பேன். இது வந்து ஆன் கிளிக் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா
இதுக்கு வந்து இந்த ஆன் கிளிக்குக்கு நீங்க காம்பனன்ட் யூஸ் பண்ண தேவையில்ல. ஆன் கிளிக்குக்கு நீங்க நார்மலாவே கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 3க்குமே காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா டிசைன் பண்ணனா ரொம்ப டைம் ஆயிரும். உங்களுக்கு இந்த டிசைன் எப்படி பண்ணணும்னு தெரியும் நினைக்கிறேன். அதனால நான் இதுக்கு மட்டும் காப்பி எடுத்து வந்து வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. காப்பி எடுத்து வந்து நான் வச்சுக்கிறேன். இது வந்து ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து வச்சுக்கோங்க. ரெக்டாங்கிள் எடுத்து வச்சுட்டு ரவுண்ட் ஐகான் எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஐகான் எப்படி எடுக்கணும்னு தெரியுமில்ல? இதுலயே தான் இருக்கும் ரவுண்ட் ஐகானு. எலிப்ஸ் ஷேப் எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து நீங்க இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா தனித்தனியா கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு இது வந்து குரூப் பண்ணிக்கோங்க. தென் இது மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. பாக்ஸ் போட்டுட்டு ஐகான் இருக்கு. ஐகான் வந்து ஐகான் இட்டு வந்து இதுல பண்ணி குரூப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இதுவுமே. இது மாதிரி பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு இன்ட்ராக்ஷன் தர போறோம். இதை தொட்டா இந்த ஸ்க்ரீனுக்கு போகணும். இந்த ஸ்க்ரீனை தொட்டா இந்த ஸ்க்ரீனுக்கு போகணும். இந்த ஸ்க்ரீனை தொட்டா இந்த ஸ்க்ரீனுக்கு போகணும். அது மாதிரி இன்ட்ராக்ஷன் கொடுக்குறோம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்ட்ராக்ஷன் தரக்கு இதை கிளிக் பண்ணிட்டு ப்ரோட்டோடைப்னு இருக்கும். ப்ரோட்டோடைப் போனீங்கன்னா இதுக்கு ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து அது காப்பி எடுத்து வந்து வச்சனால அப்படி காட்டுது. நான் இதை வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பிளஸ் மாதிரி ஐக்கான் வருது பாத்தீங்களா? அந்த பிளஸ்ங்கிற இந்த ஐக்கான் இதை தொட்டா இந்த ஸ்கிரீனுக்கு போகணும். அதனால இந்த பிளஸ்ஸை பிடிச்சி இப்படி நான் இழுத்து வச்சிடுறேன். இழுத்து வச்சதுமே உங்களுக்கு வந்து இதை கிளிக் பண்ணாதான் இந்த ஸ்கிரீனுக்கு போற மாதிரி வச்சிருக்கீங்க. அதனால ஆன் கிளிக்லயே உங்களுக்கு டைரக்டா இருக்கும். அதனால பிரச்சனை இல்லை. இது என்ன டெஸ்டினேஷன் இங்க என்ன ஆன் கிளிக்னு வருதுன்னா இங்க என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ உங்களுக்கு டெஸ்டினேஷன் வரும். இந்த ஸ்கிரீன்ல இருந்து இந்த ஸ்கிரீனுக்கு போகுது. அதனால இதோட பேர் வரும். அனிமேஷன் இப்போதைக்கு இன்ஸ்டன்ட்லயே வச்சு பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்து நான் இந்த இதை கொடுத்தேன்னா இந்த ஸ்கிரீனுக்கு போகணும். அதனால இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க பிளஸ் மாதிரி வரும். அதை எடுத்து அப்படியே வச்சிருங்க. அது ட்ரிகர் ஆன் கிளிக்லயே இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. தென் 3வது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து இதுக்கு வர்றது கனெக்ஷன் கொடுத்துட்றீங்க. அதே மாதிரி இதை தொட்டா இதுக்கு போற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்றீங்க. இது வந்து எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். இதை கொடுக்குறேன். எனக்கு இந்த ஸ்க்ரீன் போகுது. இல்லை எனக்கு ப்ரீவியஸ் ஸ்க்ரீனுக்கு போகணும்னா இதை கொடுத்தேன்னா எனக்கு ப்ரீவியஸ் ஸ்க்ரீனுக்கு போகும். இதை கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஸ்க்ரீனுக்கு போயிடும். இவ்வளோதான் இந்த இது ஆன் கிளிக் யூஸ் பண்ணி இன்ட்ராக்ஷன் பண்றது. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து இந்த இதை எப்படி கிரியேட் பண்றோம்னு பார்க்குறோம். இப்போ இந்த இதை எப்படி கிரியேட் பண்றீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க இதுக்கு வந்து ரெக்டாங்கிள் எடுத்து வச்சிருப்பீங்க. இந்த இது கிரியேட் பண்றதுக்கு மட்டும் ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கோங்க. எதனால ஃப்ரேம் எடுத்து வைக்கணும்னு நான் பண்ணும்போது சொல்றேன். போயிருங்க ரெக்டாங்கிளுக்கு நான் ஒன்று பண்றேன். நான் ரெக்டாங்கிள் இப்படி எடுத்து வச்சுட்டேன். ரெக்டாங்கிள் இப்படி எடுத்து வச்சுட்டேன். இதுக்குள்ள இந்த டிசைன் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? இது மாதிரி கொடுக்கணும்னா ரெக்டாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து வச்சீங்கன்னா இது வந்து வெளியே தான் நிற்கும். ரெக்டாங்கிள் பொறுத்த அளவுக்கு இப்படி எடுத்து வச்சீங்கன்னா வெளியே தான் நிற்கும். இதுக்குள்ள கொண்டு போக முடியாது. இதே ஃப்ரேம் எடுத்து வச்சீங்கன்னா நான் வந்து ஃப்ரேம் எடுத்து வைக்கிறேன். நான் ஃப்ரேம் எடுத்து வச்சுட்டேன். ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். சைஸ் என்னன்னு பார்த்துக்கிறேன். 102. சைஸ் வந்து இதில் வந்து 102 கொடுத்துறேன். நான் கொடுத்துட்டேன்.
இதே வந்து ஃப்ரேமா இருந்துச்சுன்னா, இது வந்து இங்க ஒரு கிளிப் கன்டென்ட் ஒண்ணு இருக்கும் ஃப்ரேம்ல. பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளிப் கன்டென்ட்னு இருக்கும். இத வந்து நீங்க இந்த ரெக்டாங்கிள கொண்டு போய் இதுக்குள்ள வச்சீங்கன்னா, அதே ஆட்டோமேட்டிக்கா அது செட் ஆயிரும். அதனால நீங்க இதுக்கு ரெக்டாங்கிள் வைக்காதீங்க. ரெக்டாங்கிள் வச்சீங்கன்னா, உங்களுக்கு இது மாரி அன்ஈவனா வெளிய வந்து நிக்கும். இதா இருந்துச்சுன்னா இத வச்சுக்கலாம். இத வச்சுட்டு நீங்க சைஸ் வந்து இப்படி கம்மி பண்ணிக்கங்க. கம்மி பண்ணிக்கங்க. இத நான் டெலீட் பண்ணிடுறேன். தென் கம்மி பண்ணிட்டு, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐகான் தேவைப்படும். இந்த ஐகான் இருக்குல்ல, வால்யூம் ஐகான். வால்யூம் ஐகான் வந்து நீங்க வந்து ஐகான் 5 அது மாதிரி நீங்க ஏதாச்சும் கூகுள் ஐகான் அது மாதிரி யூஸ் பண்ணி இந்த இடத்துல வால்யூம் ஐகான் கொண்டு வந்து வச்சிருங்க. ஐகான்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தா டைம் ரொம்ப ஆகும், வீடியோ ரொம்ப போயிடும். அதனால ஐகான் மட்டும் வைக்கல. ஒண்ணுமில்ல, ஐகான் சிம்பிளா எட்டு வந்து இதுல வச்சீங்கன்னா முடிஞ்சது ஐகான். தென் அடுத்தது இந்த இது பண்றோம். நான் குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணி இன்னொன்று எடுத்துக்கிறேன். இது வந்து முழுசா போற மாதிரி வச்சுக்கிறேன். இது கலர் வந்து பாத்தீங்கன்னா, கலர் வந்து ஒரு ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதுக்குமே ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி கொடுத்துப்போம். இதோட கலரை நீங்க கரெக்டா இது ஒண்ணுன்னா இதை கொண்டு போய் வச்சீங்கன்னா உங்களுக்கு இதோட கலரே வந்துடும். சரி, குரூப்ல இருக்க மாட்டேங்குது. அதுக்கு வந்துருச்சு. பேக்ரவுண்டுக்கு வந்துருச்சு. அதுக்கு எப்பவும் போல கலரே மாத்திக்கிறேன். நமக்கு இதுக்கு தான் கலர் மாத்தணும். அதனால இதுக்கு போய் நான் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்றீங்கன்னா, இது குரூப்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து காம்பனண்டா ஆக்கிக்கணும். இந்த ரெண்டையுமே நான் காம்பனண்டா ஆக்கிக்கிறேன். காம்பனண்டா மாத்தினதுமே என்ன பண்றீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த காம்பனண்ட்ல இருந்து இதை வந்து ஆல்டெட் வந்து இங்க வச்சுக்கோங்க. ஃப்ரேம் வந்து ஒயிட், அதுவும் ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால ஃப்ரேமோட கலர் மட்டும் மாத்திக்கிறேன். மாத்திட்டு இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன் டிராக் கொடுக்கணும். அது கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னா, அதே மாதிரி ப்ரோட்டோடைப்ல போய் கொடுத்துக்குங்க. இதுக்கு வந்து ஆன் ட்ராக் கொடுத்துங்க. இது வந்து லூப்ல நடக்கணும். இதை தொட்டாலும் நடக்கணும், இதை தொட்டாலும் நடக்கணும். அதனால இதுல இருந்து இதுக்கு வந்து ஒரு ஆன் ட்ராக் கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ இதை வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் நடக்கலைன்னா, இருங்க மிஸ்டேக் பண்ணிட்டு. இப்போ வந்து நான் இதை மட்டும் அன்குரூப் பண்ணிட்டேன். இது வந்து குரூப்ல பண்ணி வச்சிருப்பேன்ல, அன்குரூப் பண்ணிட்டேன். இப்போ வருதான் பார்ப்போம். சென்டரா வச்சுக்கோம். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ இது ஏன் இப்படி வருதுன்னா, இப்போ நீங்க வந்து கனெக்ஷனுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டோடைப்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல மூவின் இருக்கு பார்த்தீங்களா? மூவினை வந்து ஸ்மார்ட் அனிமேஷன் கொடுத்துருங்க. அதே மாதிரி இதையும் வந்து ஸ்மார்ட் அனிமேட்னு கொடுத்துருங்க. ஸ்மார்ட் அனிமேட்னு கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். மேலே கீழேயும் ட்ராக் பண்ணுறேன், எனக்கு ட்ராக் ஆகுது. அவ்வளோதான். ஒன்றும் பண்ணாதீங்க. ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து இது ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரேம் எடுத்து வச்சுட்டு இங்கே ரெக்டாங்கிள் எடுத்து வச்சு அதை இந்த ரெட் கலர் ஏதாச்சும் ஒரு கலர் கொடுத்துக்குங்க. அந்த கலரை அதே மாதிரி இந்த ஃப்ரேம் அப்படியே காப்பி பண்ணி வச்சு முழுசா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெண்டையுமே வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு காம்பனண்ட் கிரியேட் காம்பனண்ட் செட்டா மாத்திக்கங்க. மாத்திட்டு இதுல இருந்து இதுக்கு ஆன் ட்ராக், இதுல இருந்து இதுக்கு ஆன் ட்ராக். ஆன் ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் அனிமேஷன்ல கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஒரு ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரேம் எடுத்து வச்சுட்டு இதை வந்து
ஆல்ட் எடுத்து வந்து அதாவது இதோட இன்ஸ்டன்ட் எடுத்து இங்க வந்து வச்சுக்கோங்க. ஆல்ட் எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலேயும் கீழேயும் போகும். தென் இது எப்படி பண்ணியிருப்பேன்னா, இது இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இது எப்படின்னு. நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன். இதுவும் பண்ணிட்டு இருந்தா இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதனால இது உங்களுக்கு எப்படி பண்ணேன்னு மட்டும் சொல்லிடுறேன். அ 2 பட்டன் எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 பட்டன் எடுத்து வச்சுட்டு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைமரி கலர்ல இருக்கிற மாரி குடுத்துட்டேன். இன்னொரு பட்டன் பார்த்தீங்கன்னா, லீனியர் கலர்ல இருக்கிற மாரி குடுத்துட்டேன். இந்த பட்டனுக்கு, இந்த பட்டனுக்கு உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும்னு நெனைக்கிறேன். இங்க லீனியரா இருக்கும். தென் இது வந்து இந்த 2யும் வந்து ஒரு காம்போனன்ட் செட்டா கிரியேட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கிற மாரி ஒரு பேக்கிரவுண்ட்ல ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து ப்ளூ கலர்ல இருக்கிற மாரி ஒரு பேக்கிரவுண்ட்ல கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதோட இன்ஸ்டன்ட் எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டேன். இதோட இன்ஸ்டன்ட் எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டேன். இதோட கனெக்ஷன் எப்படி குடுத்திருப்பேன்னா, ஒயில் ஓவரிங்ன்னு சொல்லுவாங்க இதைய. இதோட கனெக்ஷன் எப்படி குடுத்திருப்பேன்னா நான் காமிச்சர்றேன். இந்த இத குடுத்தா எனக்கு இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணனா, எனக்கு இந்த பட்டன் வரணும். அதனால இதிலிருந்து இது கனெக்ஷன் குடுத்திருக்கிறேன். இதுல கனெக்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இருக்காது. பார்த்தீங்கன்னா இருங்க சொல்றேன். இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒயில் ஓவரிங் குடுத்திருப்பேன். அது எப்பவும் போல இன்ஸ்டன்ட். வெறும் ஒயில் ஓவரிங் மட்டும் குடுத்துருங்க. அதே மாரி இதிலிருந்து இதுக்கு ஒயில் ஓவரிங் குடுத்திருப்பேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ரன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இப்ப நான் இத போய் ப்ளே பண்ணி பார்த்தேன்னா, நான் போய் இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒயில் ஓவரிங் குடுத்திருப்பேன். அதனால இது சும்மா தொட்டாவே இது கலர் மாறுது. அதே மாரி இத தொட்டாவே எனக்கு கலர் மாறுது. இது அவ்வளோதான். இது அந்த அளவுக்கு இது பண்றதுல கஷ்டம் கிடையாது. ஈஸி தான் இது. பண்ணி பாருங்க. தென் இது என்னன்னா, இது வந்து ஒயில் பிரஸ்ஸிங் வச்சு நான் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா, அதே மாரி தான். 2 2 பட்டன் எடுத்து வச்சு 2 ஃப்ரேம் எடுத்து வச்சு, ஐகான் எடுத்து வச்சுட்டேன். இந்த ஐகானுக்கு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல குடுத்துட்டேன். இந்த ஐகானுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து ப்ளூ கலர்ல குடுத்துட்டேன். இதோட புரோட்டோடைப் எப்படி குடுத்திருப்பேன்னா, இதிலிருந்து இதுக்கு போற மாரி குடுத்திருப்பேன். இதிலிருந்து இதுக்கு போற மாரி, இது பார்த்தீங்கன்னா, ஒயில் பிரஸ்ஸிங்ன்னு ஒண்ணு இருக்கும். அது குடுத்துருங்க. ஒயில் பிரஸ்ஸிங்ன்னு ஒண்ணு இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, ஒயில் பிரஸ்ஸிங்ன்னு ஒண்ணு இருக்கும். அது குடுத்துருங்க. அப்புறம் இதோட இன்ஸ்டன்ட் எடுத்துட்டு கொண்டு வந்து இங்க வச்சுட்டேன். இப்போ வந்து இது என்னன்னா, இதோட கான்செப்ட் என்னன்னா, இத பிரஸ் பண்ணா எனக்கு ப்ளூ கலர்ல மாறணும். இப்போ வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ போய் பாருங்க. இத பிரஸ் பண்றேன். எனக்கு ப்ளூ கலர்ல மாறுது. இது விட்டீங்கன்னா, உங்களுக்கு டிஃபால்ட் கலருக்கு போயிரும். இத பிரஸ் பண்றேன் ப்ளூ கலர்ல போகுது. இதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து அந்த கீ சொல்லியிருந்தேன்ல, கீ கிரியேட் பண்றது. இது ஒண்ணுமில்ல. இது ரொம்ப ஈஸி கீ கிரியேட் பண்றது. அது எப்படின்னு சொல்லிடுறேன். ரொம்பவுமே ஈஸி. இது எப்படின்னா, நீங்க எப்பவும் போல ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாரி இன்னொரு ரெக்டாங்கிள் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து காம்போனன்ட்டால நீங்க ஒண்ணும் கிரியேட் பண்ண தேவையில்ல. அ ரெ 2 ரெக்டாங்கிள் எடுத்து வச்சுட்டீங்க. ஒரு ரெக்டாங்கிள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் போட்டுக்குங்க. அதுல வந்து உங்க பேர் ஏதாச்சும் ஒண்ணு ஒரு பேர் இருக்கிற மாரி குடுத்துக்குங்க. அதே மாரி இந்த இந்த ரெக்டாங்கிள் வந்து எம்ப்டியா வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் இது. புரோட்டோடைப்ல போய் என்ன பண்றீங்கன்னா, புரோட்டோடைப்ல போயி குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இப்ப ஆன் கிளிக்ல வச்சுக்கிறேன். இந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கீபோர்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். கீ அண்ட் கேம் பேட் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி, இப்ப நான் வந்து இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஜி வச்சிருக்கேன். இப்போ வந்து என்ன வச்சுக்கிறேன்னா, கே வச்சுக்கிறேன். கே வச்சுட்டு, இப்போ நான் இத ரன் பண்றேன். ஷிஃப்ட் ஸ்பேஸ் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துரும். இப்ப பார்த்தீங்கன்னா எம்ப்டியா இருக்கும். இப்ப நான் வந்து என் கீபோர்ட்ல கே அமுத்துனா எனக்கு இந்த ஆப்ஷன் வரும். இவ்வளவுதான். இது வந்து சிம்பிள் தான். ரொம்பவுமே சிம்பிள். நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. தென் இது முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் இத பாத்துரலாம். ம். இப்பவே ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் போயிருச்சு. இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல இந்த 3 எப்படின்னு உங்களுக்கு தெளிவா சொல்லித் தரேன். இன்ஸ்டன்ட்ல இது எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா சொல்லிக் குடுக்குறேன். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.